ஹாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் டு நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச் ரெசிபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு உருண்டை குழம்பு தான் இன்றைக்கி லன்ச்சு. ஸோ அதோட ரெசிபியும் இந்த வீடியோவில் இருக்கும். மீன்வாயில் பார்த்தீங்கன்னா சாப்பாடும் அங்கே கொதிச்சிட்ருக்கு, சாதமும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஷ் என்னோடய ஃபேவரட்டான டிஷ். ரொம்ப அக்கேஷ்னலாக செய்வாங்க. அது ஏன்னே எனக்கு தெரியாது. ஸோ பார்த்திங்கன்னா, ஒரு கிளாஸ் சன்னா தால் எடுத்திருக்கேன். அதாவது கடலைப்பருப்பு. அது நல்லா 1 ஹவர் ஊற வச்சுட்டு நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது கூடவே நறுக்குன இஞ்சி வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுவுமே பார்த்திங்கன்னா அதில் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் 1 வெங்காயம் 3 பச்சை மிளகாய் வந்து சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே இதில் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பூண்டு எல்லாமே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக இருக்கட்டும்ன்றதுக்காக வெங்காயம், பச்சை மிளகா, சோம்பு, உப்போடு நிறுத்தியிருக்கேன். நீங்கள் மசால் வடை ரெசிபியாகவே சில பேர் வந்து இதை பண்ணுவாங்க. நீங்கள் அப்படியும் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இதை வேக வச்சு தான் செய்ய போகிறேன். இட்லி குண்டானில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த உருண்டையெல்லாம் வச்சுட்டு நல்லா வேக வைக்கிறேன். 20 நிமிஷம் அது ஆகும் வேகிறதுக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுப்பாங்க. சில பேர் நம்ம குழம்பு கொதிக்கும் போதே அந்த குழம்புலேயே அந்த உருண்டையை விட்டு நல்லா வேக விடுவாங்க. நான் இன்றைக்கி அதை வந்து இட்லி குண்டானில் வேக வச்சு தான் எடுக்க போகிறேன் தனியாக. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிடுங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா தீனா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் கிடையாது. அதான் கண்ணாடி பதத்துக்கு நமக்கு வந்தால் போதும். ரொம்ப டிரான்ஸ்கிலண்ட்டாக இருந்தால் போதும். நீங்கள் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த டைமில் வந்து நான் பூண்டு ஒரு 5 பல் பூண்டு தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கிறேன். நல்லா வெங்காயம், பூண்டு சேர்ந்து நல்லா வாசனையோடு வறுபட்டுருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதையுமே இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினோட இது கூட பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். அது கூட 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க விடணும் இந்த மசாலாவை. 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணும்போதே கூடவே பார்த்திங்கன்னா, நான் லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறமா அந்த புளியும் வந்து கரைச்சி நீங்கள் அதில் ஊற்றிக்கோங்க. 2த்தையும் சேர்த்து வந்து நல்லா கொதிக்க விடலாம். இதில் நம்ம எந்த காயுமே ஆட் பண்ணாததுனால உங்களுக்கு ஏதாவது காய் வேக வேண்டியது கிடையாது. ஸோ அதனால் புளியும் இந்த டைம் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். ஸோ நானும் புளியை ஆட் பண்ணி சேர்த்து கொதிக்க விடுறேன். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு அந்த பச்சை ஸ்மெல் வந்து போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்க உருண்டையை எடுத்து ஒன்று ஒன்றா இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிஞ்சோடனே சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதே ஸ்டேஜில் கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி அப்படியே இறக்கிடுவாங்க. நான் இதில் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா, 1 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதுக்கு கூட ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்குவேன். இது வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் அண்ட் திக்னஸுமே இந்த கிரேவிக்கு வந்து கொடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லன்ச் பார்த்திங்கன்னா சுட சுட சாதமும் அண்ட் சூப்பர் அண்ட் டேஸ்டியான உருண்டை குழம்பும் தான். சூப்பராக இருந்தது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லன்ச்சுக்கு அப்புறம் என்னென்ன நடந்ததுன்னு வாங்க பார்க்கலாம். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா டைம் வந்து இப்போ 4:00. வெளியில் காயப்பட்ட துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி அது மடிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா இந்த மழை டைமில் வந்து இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து குளிர்காலம். ஆனால் என்ன பண்ணுறது, மழை தான் பெய்யுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெயிலே வந்து அவ்வளோவா அடிக்கலை. நான் இன்றைக்கி துணி காய போட்டதே லேட்டு தான். ஸோ அதனால் வெறும் காட்டன் துணி, வெறும் லைட் வெயிட் துணி தான் வந்து காஞ்சிருந்தது. ஸோ எது காஞ்சிருக்கோ அதெல்லாம் மட்டும் மடித்து எடுத்து வைக்கிறேன். வீட்டு வேலையிலே எனக்கு பிடிக்காத ஒரு 2 விஷயம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பாத்திரம் கழுவுறது, இன்னொன்று துணி மடித்து வைக்கிறது. இந்த துணி மட்டும் எப்பயுமே துவச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆனால் அது மடிக்கிறதுக்கு மட்டும் 2 நாள் ஆகும். யார் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டில் நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே அந்த மாதிரி நடக்கும். அதுக்குன்னே ஒரு கார்னர் இருக்கும் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா, சேரோட ஹெல்மெட்டு, துணி எல்லாமே அது மேலே தான் எடுத்து வைப்போம். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னென்ன காஞ்சிருக்கோ கையோட கை அதை மடித்து எடுத்து வச்சிடுறேன். என்னென்ன துணி காஞ்சிருக்கோ அந்தந்த துணியெல்லாம் மடிச்சிட்டேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்தந்த கப்போர்டில் நான் வந்து வச்சிடுறேன்.
துணி மடிக்கிறது பொறுத்தவரை எனக்கு அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா அப்படியே வராது. எங்க அப்பா கூட சூப்பரா மடிப்பாரு. எங்க அப்பா துணி அவரே மடிச்சு வைப்பாரு. அப்படியே கடையில மடிச்சு வைக்கிற மாரியே அவர் வைப்பாரு. ஸோ நான் வந்து இப்ப தான் கத்துக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம பண்ண தானே யூஸ் ஆகும்ன்னு சொல்லிட்டு நானுமே இப்போ என்னோட துணி நானே மடிச்சு எப்படி அந்த பெர்ஃபெக்ட்டா பண்ணலான்னு சொல்லிட்டு கத்துட்ருக்கேன். நைட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 7, 7:30 இருக்கும். நான் அது ஆல்ரெடி பருப்பு குழம்பு பண்ணியிருந்தேன். அதுவே வந்து நெறைய இருந்தது. ஸோ, அத சூடு பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு சைடு வந்து சூடு பண்றேன் பருப்பு குழம்ப. பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா திக்காயிடுச்சு. தேங்காய் ஊத்துனதா இருக்கும். நான் தண்ணிலாம் ஊத்தாம நானும் எங்க அப்பாவும் தான் அன்னைக்கு இருந்தோம். ஸோ, அதனால எங்களுக்குன்றதுனால தண்ணி ஊத்தாம அப்படியே வந்து சூடு பண்ணிக்கிறேன். ஈவினிங் எங்க அப்பா தாங்க டீ போட்டாரு. ஆனா டீ தூளு, சர்க்கரை எல்லாத்தையும் எடுத்து எடுத்து அந்த அந்த என்ன சொல்றது? அந்த நம்ப அடுப்பாங்கற ஃபுல்லாவே பரப்பி வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு இனிஷியல் டேஸ்ல நானுமே அந்த மாரி தான் பண்ணுவேன். டீ போட்டு குடுக்க சொல்லுவாங்க எங்க அம்மா. சரி நானுமே எல்லாம் போடுன்னு சொல்லிட்டு கத்தியிலேருந்து, சிசர்லேருந்து அப்படியே விட்டுட்டு வந்துருவேன். எங்க அம்மா உங்கள போட சொன்னதுக்கு 2 வேள என்ன வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. அதெல்லாம் எடுத்து எடுத்து அந்த பிளேஸ்ல எடுத்து வச்சுட்டுருந்தேன். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தது. அதனால உப்புமே எடுத்து நானு ஃபில் பண்ணி அந்த பிளேஸ்ல எடுத்து வைக்கிறேன். எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, எங்க பாட்டி சொல்லிட்டே இருப்பாங்க. "உப்பு காலியாச்சா, உப்பு எடுத்து போடு. காலியா இருக்கா பாரு, எடுத்து போடு, எடுத்து போடுன்னு" சொல்லிட்டே இருப்பாங்க. அது மாரி உப்பு மட்டும் காலியாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் அத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சரி ஆல்ரெடி காலையில கழுவுன பாத்திரம்லாம் இருந்தது. அதெல்லாம் எடுத்து அதோட ரெஸ்பெக்டிவ் பிளேஸ்ல எடுத்து வச்சுடுறேன். நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு சீக்கிரமாவே முடிஞ்சுச்சு. ஏன்னா, நாங்க எக்ஸ்ட்ரா எதுவுமே செய்யல. மதியானம் சாப்பாடு இருந்தது. அதுவே நாங்க வச்சு இன்னைக்கு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு, இன்னைக்கு 7:30 மணி, 8 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்களோட டின்னர் முடிஞ்சுச்சு. பருப்பு உருண்டை குழம்புன்றதுனால சீக்கிரமா சாப்பிட்டுறலாம். ஜீரணம் ஆக லேட் ஆகும்ன்னு சொல்லிட்டு, எல்லா வேலையுமே நாங்க சீக்கிரமா பண்ணிட்டோம். ஸோ, குழம்பும் அந்த சைடு சூடாயிடுச்சு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நைட்டு டிஃபன் சாப்பிடுறது தான் நல்லது. ஆனா, இந்த மாரி ஒரு குழம்பு இருக்கும்போது, சாப்பாடு சாப்பிட்டா நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு, ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ராவே மதியானமே போட்டு வடிச்சு எடுத்து வச்சுட்டோம். ஸோ தட் நைட்டு குழம்பு மட்டும் சூடு பண்ணி சாப்பிடலான்னு சொல்லிட்டு. இந்த உருண்டை குழம்பு வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ரெகுலரா நம்ம சாம்பார், ரசம் மாரி செய்யாம ரொம்ப அக்கேஷனலா செய்வாங்க. ஸோ, இந்த டைமுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ்னால இன்னைக்கு சாப்பாடு வந்து சீக்கிரமாவே சாப்பிட்டுட்டு, அடுத்த வேலைய நாங்க வந்து பார்க்க போறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டோம். ஆல்ரெடி பால் வச்சிருந்தது வந்து நாங்க சூடு பண்ணி எடுத்து வைக்கிறோம். எங்க வீட்ல ஃப்ரிட்ஜ் இப்போ ரிப்பேருன்றதுனால இந்த பால் வந்து நைட்டே 2 வாட்டி சூடு பண்ண வேண்டிய சிச்சுவேஷனா இருக்கு. ஸோ, அது ஒரு வாட்டி சூடு பண்ணிட்டு எடுத்து தனியா வச்சுட்டு, அடுப்ப வந்து நல்லா டீப் கிளீன் மாரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு, சும்மா ஒரு டிஷ் லிக்விட் தான் எடுத்திருக்கேன். அத வச்சு ஒரு ஸ்க்ரப் வச்சு நல்லா கிளீன் பண்ணிக்கிறேன். வீக்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி டிஐஒய் சொல்யூஷன் வந்து பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? அது மட்டும் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி, சும்மா ஒரு கிளாத் வச்சு தொடச்சு எடுத்துருவோம். ஆனா, வீக்லி ட்வைஸ் வந்து இந்த மாரி டீப் கிளீன் பண்றது நல்லது. நான் வந்து இன்னைக்கு தேர்ஸ்டேன்றதுனால ஃபுல்லா நம்ம கவுண்டர் டாப்லேருந்து, டைல்ஸ்லேருந்து எல்லாத்தையும் நல்லா டீப் கிளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டவ் கிளீன் பண்ணுறதுக்கு, கவுண்டர் டாப் கிளீன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு ஸ்க்ரப் வச்சிருப்பேன். நம்ம பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பில வந்து இதெல்லாம் வந்து நான் கிளீன் பண்ண மாட்டேன். ஸோ, இதுக்கான ஸ்க்ரப் தனியா எடுத்து வச்சிருந்தேன். ஸோ, அதில வந்து எல்லாத்தையும் டீப் கிளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். கிளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணி வச்சு வைப் டவுன் பண்ணுவோம். சில பேர் வீட்ல பார்த்தீங்கன்னா, சால்ட் கன்டென்ட் அந்த தண்ணீல வந்து நெறைய இருக்கிறதுனால, நம்ம சரியா வைப் டவுன் பண்ணலன்னா, அப்படியே அந்த உப்பு படிஞ்சது வந்து அப்படியே இருக்கும். அந்த மாரி உங்களுக்கு இருந்ததுன்னா, நீங்க என்ன பண்றீங்கன்னா, கொஞ்சமா வினிகர், பேக்கிங் சோடா வந்து தண்ணீல கலந்துட்டு, கூடவே கொஞ்சமா டிஷ் லிக்விட் கலந்து, அதில நல்லா நம்ம வாஷ் பண்ணி கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஸ்ப்ரே பண்ணி, நம்ம வெட் டவல வச்சு தொடச்சு எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த மாரி உப்பு படிஞ்ச கறை வந்து வராது. நீங்க வந்து இத ட்ரை பண்ணி பாருங்க. எங்க வீட்ல அந்த சால்ட் வாட்டர் பிரச்சனை இல்லாததுனால, நான் நார்மலாவே தண்ணீல வந்து இது பண்ணி வைப் டவுன் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு அந்த மாரி சால்ட் கன்டென்ட் வந்து படியிற மாரி இருந்தா, இந்த இந்த டிஐஒய் வந்து பண்ணி பாருங்க. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கிளீன் பண்ணி வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இருக்கிற பாத்திரம்லாம் வந்து கழுவுறது தான் நமக்கு வந்து வேல.
எப்பயுமே கிச்சன் வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்தோம்னா, அடுத்த நாள் காலையில கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும். அது சமைக்கிறதுக்கே வந்து ஆசையா இருக்கும். அப்படியே கிளம்ஸியான அந்த சாப்பிட்ட பாத்திரம்லாம் போட்டு வச்சாலுமே, அந்த பாக்டீரியாஸ்லாம் வந்து அந்த தட்டுல வந்து இருக்கும். சயின்டிஃபிக்கா பார்த்தாலும் இந்த ரீசன் இருக்கு. ஆக்சுவலா நார்மலாவே நம்ப வீட்ல பாட்டி எல்லாருமே சொல்லுவாங்க, பாத்திரம் வந்து சிங்க்ல சேரவே விட மாட்டாங்க. கழுவி கிளீனா வச்சிருப்பாங்க. என்ன ரீசன் வந்து எங்க பாட்டி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பாத்திரம் இந்த இதெல்லாம் வந்து அப்படியே சேர்த்து வச்சா வீட்டுக்கு வந்து சண்டை வரும். சண்டை போட்டுப்பாங்க. நிம்மதியே இருக்காது. அதனால இதெல்லாம் வந்து நீங்க கழுவி நீட் பண்ணி வைக்கணும். கிச்சன் பொறுத்தவரையிலும் பாத்திரத்த சேர விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது சூப்பர்ஸ்டிஷியஸா என்னன்னு தெரியாது. ஆனா நம்ம சைக்காலஜிக்கலா, மென்டலா பார்த்தீங்கன்னா, ஒரு கிளீனான ஒரு ஸ்பேஸ் பார்த்தாலே நமக்கு ஒரு அவ்வளோ அமைதி கிடைக்கும். ஸோ, அதனால நம்போ கிச்சன வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. சண்டை வருதோ இல்லையோ, நமக்கு எது நல்லதோ அத மட்டும் நம்ம எடுத்துப்போம். எல்லாம் கழுவி முடிச்சுட்டு, ஸோ பெருக்கிட்டு, மாப் போட்டுட்டு நைட் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு, மாப் போடுறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஃப்ளோர் கிளீனர் வந்து ஒரு மூடி ஊத்திட்டு, அது கூடவே பார்த்தீங்கன்னா, கல் உப்பு போட்டு நீங்க மாப் கிளீன் பண்ணுங்க. இது யூசுவலா பாதி பேர் வீட்ல பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் சொல்லுவாங்க நெகட்டிவ் எனர்ஜிஸ் ஏதாவது இருந்தா கூட போயிடும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம நமக்கு இருக்கிற டர்ட்லாம் கூடமே சீக்கிரம் வந்துடும். ஆனா, நீங்க மார்பிள் வந்து உங்க இதுல போட்டிருக்கீங்க, உங்க வீட்ல போட்டிருக்கீங்கன்னா, கல்லுப்பு அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா, அதில் வந்து ஸ்க்ராட்ச் ஆகுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ, அதனால் மார்பிள் போட்டிருந்தீங்கன்னா மட்டும் இது வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நாங்க எங்கள் வீட்டில் டைல்ஸுன்றதுனால நான் நல்லா கல்லுப்பு போட்டு நான் வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன். ஃபுல்லா க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ தான் கிச்சன் பார்க்குறதுக்கே ஒரு நிம்மதியா இருக்கு. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்து ரசிச்சதுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பூஜாஸ் வேர்ல்ட். இதோட சூப்பரான வீடியோவில் நான் நெக்ஸ்ட் டைம் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் இட்ஸ் பூஜா. பாய்.